இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 அல்ஜிப்ரா சாப்டர் நம்பர் 3ல இருக்கிற ட்ரை திஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அந்த ட்ரை திஸ் வந்து பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். வேரியபிள்னா ஒன்லி த ஆல்ஃபபெட்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ்னால் நம்பர்ஸ் அமங் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். ஏன் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸுக்கு அதனுடைய வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும். என்ன நம்பர் வேணால் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு. ஆனால் கான்ஸ்டன்ட்னா வந்து அதோடய வேல்யூ அன்சேஞ்ச்டு, மாறாது. இப்போ இதில் எதெல்லாம் வேரியபிள் பாருங்கள். எல்லா ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வேரியபிள். அப்போது ஏ வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள்ஸ் போட்டுக்கலாம். வேரியபிள்ஸ் வந்து எதெல்லாம்? ஏ ஒரு வேரியபிள், எக்ஸ் ஒரு வேரியபிள், எக்ஸ்ஒய் வேரியபிள், -m ஒரு வேரியபிள், -n ஒரு வேரியபிள், ஏபி ஒரு வேரியபிள், y ஒரு வேரியபிள், PQR ஒரு வேரியபிள். இது எல்லாமே வேரியபிள். அடுத்தது t ஒரு வேரியபிள். ஸோ இது எல்லாமே வேரியபிள். அப்போ கான்ஸ்டன்ட் எதெல்லாம் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் கான்ஸ்டன்ட்டு. 11 ஒரு கான்ஸ்டன்ட்டு, -89 கான்ஸ்டன்ட்டு, 5 கான்ஸ்டன்ட்டு, -5 கான்ஸ்டன்ட்டு, 18 கான்ஸ்டன்ட்டு, -1 கான்ஸ்டன்ட், -8 கான்ஸ்டன்ட். நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் கேட்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேர்மு. அப்போது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பேர் வந்து என்னென்னா கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து -3 வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி 5 ஒரு கோஎஃபிஷியன்ட், 3 ஒரு கோஎஃபிஷியன்ட், 8 ஒரு கோஎஃபிஷியன்ட், -9 ஒரு கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் தான். ஸோ இங்கே வந்து -3 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அடுத்தது என்ன சொல்லுவீங்க? 5 இஸ் அ கான்ஸ்டன்ட், 3 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், 8 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், -9 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். Second sum, complete the following table. Serial number, verbal statement, algebraic statement. Verbal statementனா வந்து வேர்டில் கொடுத்துருப்பாங்க. வேரியபிள் இருக்கும், நம்பர் இருக்கும், வேர்டிங்ஸில் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 12 more than x. அப்போ மோர் வரும்போது அதிகமாகும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? ஆட் ஆகும். அப்போ 12 + x. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. m - 7. அப்போது எம்லேருந்து 7 என்ன ஆயிருக்கு? ரெடியூஸ் ஆகிருக்கு, கம்மியாயிருக்கு. அப்போ எப்படி எழுதணும்னா 7 is reduced from m. 7 is reduced from m. இப்போ தேர்ட் சம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2p + 1. அப்போ 2p அப்படின்னா twice of p. அப்போ என்ன பண்ணலாம்? நடுவில் இருக்கிற ஆப்ரேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. ஆப்ரேஷன் வந்து சம் ஆஃப் twice of p and 1. sum of twice of p and 1. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? twice the sum of y and z. அப்போ twiceன்னும் போது என்ன போடணும்? 2 போட்டுக்கணும். அடுத்தது sum of y and z. yக்கும் zக்கும் நடுவில் சம்னும் போது என்ன சைன் போடணும்? ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டுங்க. அப்போது 2 × y + z. அடுத்தது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் 2k - 3. அப்போ எப்படி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எஸ், மைனஸ் வரும்போது எப்போதுமே அந்த நம்பரில் தான் வரணும். அப்போ 3 இஸ் ரெடியூஸ்ட் ஃப்ரம் twice of k. 3 reduced from twice of k. லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் வந்து வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 5 இஸ் ரெடியூஸ் ஃப்ரம் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ப்ராடக்ட்னா இன்ட்டு எதனுடைய ப்ராடக்ட்டு? எக்ஸ் ஒயோட ப்ராடக்ட். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் இன்ட்டு ஒய்னா 2 வேரியபிள் இருக்கனால இன்ட்டு போட வேண்டாம். அப்போது எக்ஸ் ஒய். இது 5 வந்து ரெடியூஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த மல்டிப்ளிகேஷன்லேருந்து இது வந்து குறையுது. அப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் ரெடியூஸ்னும் போது என்ன சைன் போடணும்? மைனஸ். எதை ரெடியூஸ் பண்ணுறோம்? 5. தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் - 5. ஸோ algebraic statement are also known as algebraic expression. Thank you.